Hello everyone, I'm Yoji Lok. So இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காம்பனண்ட்னா என்ன, அந்த காம்பனண்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பட்டன் காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கில்லை ஈஸியாக நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நான் வந்து இன் பிட்வீன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருப்பேன். லைக் ஆஸ் அ டிசைனர் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரி இன்ஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க, வேறு அதுக்கப்புறம் அந்த காம்பனண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, எங்கேருந்து அதை ஃபைண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும், இன்ஸ்டன்சஸ் எவ்ரிதிங் நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ மறக்காமல் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி வீடியோ. இப்போ நம்ம வந்து ஃபிக்மா அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கோம். ஸோ ஒரு காம்பனண்ட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு இதில் வந்து நிறைய காம்பனண்ட்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு காம்பனண்ட், இந்த ஷேர் ஒரு காம்பனண்ட், இந்த ஹார்ட் ஒரு காம்பனண்ட், இந்த ரேட்டிங் ஒரு காம்பனண்ட், அதுக்கப்புறம் இந்த டேப்ஸ் ஒரு காம்பனண்ட், அதுக்கப்புறம் சிடிஏ ஒரு காம்பனண்ட். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு கூட ஒரு காம்பனண்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து காம்பனண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஸ்க்ரீனு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு டிசைனராக இது பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனி ஃபைல், அதாவது ஒரு ஃபிக்மா ஃபைல் எப்படி இருக்குன்னா, ஸோ நீங்கள் ஒரு புது ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அசட் டேப் இருக்குல்ல, இந்த டேப்பில் வந்து லைப்ரரிஸ் இருக்கும். இங்கே ஆல் லைப்ரரிஸ்ன்னு இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனியோட லைப்ரரிஸ், அதாவது காம்பனண்ட் லைப்ரரிஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன்ஸ், அப்புறமா வந்து ஃபேஸ் ஐடி, டச் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட காம்பனண்ட் இங்கே இருக்குது. அண்ட் தென் இப்போ வந்து மெனூஸ் லைக் காம்பேக்ட் மெனு, எடிட் மெனு, அண்ட் தென் சைட் பார்ஸ், அதுக்கப்புறம் நேவிகேஷன் பார்ஸ், அண்ட் தென் ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் வந்து லைக் என்னென்ன மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் வேணும், ஸோ அது எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து காம்பனண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபிக்மாவில். ஸோ ஒரு காம்பனண்ட்டை வந்து ரெண்டு விதமாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் டெக்ஸ்ட். நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே டெக்ஸ்ட் பட்டன். ஸோ இந்த பட்டனை வந்து சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட் மாற்றிக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு ரெக்டாங்கிள் நம்ம போட்டுக்கலாம். பிகாஸ் யூஸ்வலாக பட்டன்ஸ் அப்படி தானே இருக்கும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து பிஹைண்டில் மாற்றிக்கலாம். ஸோ இப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம ரெண்டு எலிமெண்ட் இருக்குல்ல, ஸோ அதாவது நம்ம டெக்ஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது ஒன்று, இன்னொன்று ரெக்டாங்கிள். இதையும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே அலைனர்ஸ் இருக்குல்ல, ஹரிசான்டல் சென்டர், அதுக்கப்புறம் வெர்டிக்கல் சென்டர். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது அலைன் ஆகிக்கும். அப்புறம் இதோட பார்டர்ஸை வந்து நம்ம 10 பிக்சல்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கலர்ஸ் we can change it இந்த மாதிரி. சரியா? ஸோ இப்போ இது ஒரு டைப் ஆஃப் நம்ம வந்து பட்டன் க்ரியேட் பண்ணுறோம். இன்னொரு டைப் ஆஃப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சைன் இன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஏ, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோ லேஅவுட் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இந்த ஆட்டோ லேஅவுட்டில் வந்து இந்த ஹரிசான்டல் கேப்ஸ், அதுக்கப்புறம் பேடிங், அப்புறம் வெர்டிக்கல் பேடிங். ஸோ இந்த ஹரிசான்டல் கேப்ஸ்னால் என்னென்னா, ஸோ இப்போ வந்து 50, ஸோ இங்கே நான் 50 பிக்சல்ஸ் போடுறேன்னா இதோட லென்த்து வந்து 50-50 ஆகும். ஸோ இப்போ ஹரிசான்டல் பேடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50, அது நான் இது பண்ணேன்னா, ஸோ இதோட ஹரிசான்டல் வித்து வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பேடிங் வந்து 50 பிக்சல்ஸ் இதாகிடும். ஸோ இப்போ வெர்டிக்கல் நம்ம 50 போட வேண்டாம், நம்ம வந்து பெருசாகிடும். ஸோ அதனால் 25 நம்ம போடுவோம். ஸோ இப்போ போட்டு என்ன பண்ணலான்னா, இதுக்கு ஒரு கலர், ஸோ இங்கே ஃபில் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கலர் ஆட் பண்ணிக்கிறோம். அதோட டெக்ஸ்டோட கலரையும் நம்ம மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறமா
இதோட எட்ஜஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் நம்ம வந்து பட்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து இந்த லேயர் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து சைன் இன் அண்ட் எலிமெண்ட்டுன்னு ரெக்டாங்கிள்னு 2 எலிமெண்ட் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரைட் கிளிக் குரூப் செலெக்ஷன். ஸோ இதை வந்து குரூப் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் போது நீங்கள் இந்த பட்டனை இங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது வந்து ஒரே ஒரு டெக்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும்தான் இருக்குது. மீதியெல்லாம் ஃப்ரேமோட கான்ஃபிகரேஷன். ஸோ அதாவது ஃப்ரேமில் நம்ம ஆட்டோ லேஅவுட் போட்டு நம்ம வந்து பேடிங் எல்லாம் செட் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்க பட்டன் இது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த எலிமெண்ட் வைஸ் இருக்க பட்டனை செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு எலிமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்டை வந்து ஒரு காம்பனண்ட்டாக நம்ம வந்து ஃபிக்பாவில் மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரேம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காம்பனண்ட் இருக்கா, க்ரியேட் காம்பனண்ட், இந்த சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பார்டர்ஸ் எல்லாம் பர்பிள் கலராக மாறிடும். இதோட சிம்பிள் வந்து இப்படி ஆயிடும். ஸோ இந்த சிம்பிள் என்னென்னா, இது வந்து பேரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நேம் மாற்றிக்கலாம், பிரைமரி பட்டன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து டூப்ளிகேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு ஆல்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணனா இந்த மவுஸோட இது சேஞ்ச் ஆகுதா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னொரு டூப்ளிகேட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேரண்ட்டு, இது வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பேரண்ட்டோட இன்ஸ்டன்ஸ் தான் இது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் நான் என்னன்னு சொல்கிறேன் அப்புறமா. ஸோ இப்போ நம்ம இந்த காம்பனண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த காம்பனண்ட் யூஸ்வலி எங்கே இருக்குன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லேயர்ஸ் பக்கத்தில் அசெட்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். ஸோ இஃப் சப்போஸ் உங்களுக்கு அப்படி தெரியலன்னா, இங்கே ஆல் லைப்ரரிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா லைப்ரரிஸும் இங்கே வரும். அப்படி இல்லை, இந்த பர்டிகுலர் ஃபைலில் இருக்கிற காம்பனண்ட் மட்டும் காட்டுங்க அப்படின்னீங்கன்னா இதை கிளிக் பண்ணணும். ஸோ அது மட்டும் காட்டும். ஸோ நீங்கள் ஒரு டிசைனராக இருந்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மோஸ்ட்டாக உங்களுக்கு தெரியறது எல்லாமே இப்படி தான் இருக்கும். லைக் அந்த கம்பெனியில் பர்டிகுலர் லைப்ரரிஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதாவது டிசைன் லைப்ரரிஸ். இப்போ வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்கன்னா, இல்லை அவங்களோட வந்து ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, இல்லை அவங்களோட ஆஸ்தட்டிக்கலி அவங்களோட யூஐ எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த லைப்ரரிஸில் அவங்க வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆல் த சேஞ்சஸ் வில் பி ரெப்ளிகேட்டட் பிஹைண்ட். ஓகேவா? ஸோ அதாவது இந்த லைப்ரரிஸ்லேருந்து ஏன் காம்பனண்ட் யூஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு அப் டு டேட் உங்களுக்கு வந்து காம்பனண்ட்ஸோட சேஞ்சஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் வந்து டிஃபால்ட் லைப்ரரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து மாடர்ன் லைப்ரரின்னு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களோட டிசைனில் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ண காம்பனண்ட் வந்து இந்த அசெட்டில் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரேம் க்ரியேட் பண்ண இங்கே கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ ஃப்ரேம்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணோடனே இங்கே உங்களுக்கு நிறையா டெம்ப்ளேட்ஸ் இங்கே காட்டும். இதில் நீங்கள் வந்து எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து iPhone 13 and 14 நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரைமரி பட்டன் காம்பனண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா, இதை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணோன்னா இங்கே வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, காம்பனண்ட் யூஸ் பண்ண என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து எவ்ரி டைம் இந்த பட்டனை வந்து க்ரியேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஸ்க்ரீனால் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதே நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்க்ரீனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம இப்போ இந்த மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதில் நம்மளோட க்ரியேட் பண்ண பட்டன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து பேரண்ட்டு, இது வந்து சைல்டு. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் க்ரியேட் பண்ண ஃப்ரேம்ஸில் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறது இன்ஸ்டன்சஸ் தான். ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பனன்ட்ஸோட க்ரியேட் பண்ணுற அட்வான்டேஜ். ஸோ இஃப் சப்போஸ் இந்த இன்ஸ்டன்ஸில் நான் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், வில் டேக் திஸ் ஒன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களோட ப்ராடக்ட் ஓனர் வந்து சொல்கிறாரு உங்ககிட்ட, பேஸ்ட் ஆன் த அனலிட்டிக்கல் டேட்டா அண்ட் யூசர் ரிசர்ச்சர்ஸ், ஸோ அவங்க கொடுக்குற டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி லைக் நம்ம வந்து சைன்இனை வந்து லாகினாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு சிம்பிளாக. பட் உங்களுக்கு தான் தெரியும் இங்கே வந்து 3 ஸ்க்ரீன் இருக்குன்னு. ஸோ இப்போ சப்போஸ் 1000 ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போ இந்த லாகின் வந்து இங்கே மாற்றினதுக்கு இங்கே மட்டும்தான் மாறும். ஸோ இப்போ சப்போஸ் நான் இங்கே வந்து மாற்றுறேன்னா லாகின், ஸோ அது இங்கே மட்டும்தான் மாறும், வேறு எங்கேயும் மாறாது. ஸோ நீங்கள் மேனுவலாக ஒரு இடத்துக்கு போய் மாற்றணும். ஸோ இப்போது நம்மக்கிட்ட இந்த வந்து பேரண்ட் பட்டனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ யூஸ்வலி என்ன கம்பெனிஸில் பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்போ வந்து அதாவது டிசைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் எடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பட்டன்ஸோட அப்டேட்டு, ஸோ இப்போ வந்து புதுசாக அவங்க ஏதாவது ஆஸ்தட்டிக்கலி இல்லை யூஐ சேஞ்சஸ் எதாவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த யூஎக்ஸ் டிசைனரோ இல்லை யூஐ டிசைனரோ இல்லைனா சீனியர் யூஐ டிசைனரோ அந்த மாதிரி பீப்புளுக்கு, இல்லைனா வந்து ரிசர்ச்சருக்கோ அந்த மாதிரி ரோலுக்கு வந்து ஆக்சஸ் இருக்காது. ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு டிசைன் சிஸ்டம் டிசைனர் இல்லைனா வந்து பிரின்சிபல் டிசைனர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோல் இருக்கும், எடிட் ஆக்சஸ். ஸோ இஃப் சப்போஸ் உங்களோட ப்ராடக்ட் ஓனர் வந்து சரி பட்டன் நேம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் இதுதான் வந்து பேரண்ட் பட்டனான்னு பார்த்துக்கோங்க, அதாவது பேரண்ட் காம்பனண்ட்டாக பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சைன்இனை வந்து சைன் அப் அப்படின்னு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ண உடனே எல்லா இன்ஸ்டன்ஸ்லேயும் அதோட சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. இந்த ரீசனுக்காக தான் ஒரு காம்பனண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த காம்பனண்ட்ஸோட இன்ஸ்டன்ஸை வந்து அசட்லேருந்து அவங்களோட டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணனா அவங்க வந்து மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸில் அந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த காம்பனண்ட்டை வந்து இன் ஃப்யூச்சர் லைக் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலும் கூட யூ கேன் சேஞ்ச் இட் ஈஸிலி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசணும், வேறு அதுக்கப்புறமா எங்களுக்கு இந்த வந்து ஃபீச்சர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் எபிசோட்ஸாக நான் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலி 2 எபிசோட்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டூல் டிப் பற்றி, இன்னொன்று வந்து மல்டி எடிட் டெக்ஸ்ட் பற்றி. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நான் அந்த வீடியோ மேலே லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்னோடய வீடியோஸ் வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னோடய சேனலை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து எனக்கு வந்து நிறையா கான்டென்ட்ஸ் பண்ணுறதும், வேறு அப்புறம் ஸ்கில்ஸ் நிறையா ஷேர் பண்ணுறதும், ஒரு வீடியோ நல்லா மேக் பண்ணுறதும், இம்ப்ரூவ் பண்ணுறதும் எனக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ அதனால தான் ஐ ஹோப் ஐ எம் டூயிங் அ குட் திங் ஃபார் திஸ் டிசைன் கம்யூனிட்டி. உங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் நல்லா ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம், உங்களோட டிசைன் கெரியரை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். See you next time in another video. Peace.